வணக்கம் மக்களே, இது பிராண்டி செய்திகள். ஒரு வழியா அந்த சஸ்பென்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. கரூர் விவகாரத்துல தளபதி விஜய் கிட்ட நடந்த 2வது நாள் சிபிஐ விசாரணை இப்போ ஒரு வழியா நிறைவடைஞ்சிருக்கு. அன்னைக்கு சும்மா 7 மணி நேரம் குடைஞ்சு எடுத்தவங்க இன்னைக்கு ஒரு 5 மணி நேரத்தோட விசாரணையை முடிச்சுக்கிட்டாங்க. என்ன மக்களே இது? விசாரணை சீக்கிரம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஏதோ டீலிங் இருக்கா? இல்ல தளபதி கொடுத்த பதில்கள்ல சிபிஐ திருப்தியாகிட்டாங்களா? அந்த அனல் பறக்கும் அப்டேட் இதோ. மேட்ரு என்னன்னா மக்களே, இன்னைக்கு காலையில விசாரணைக்கு போன தளபதி சிபிஐ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப கூலா பதில் சொன்னதா தகவல் வந்திருக்கு. நேரம் குறைவு ஏன்? அன்னைக்கு 7 மணி நேரம் இழுத்த விசாரணை இன்னைக்கு ஏன் 5 மணி நேரத்திலேயே முடிஞ்சதுன்னு தான் இப்போ பெரிய விவாதமே வெறுப்பு கிளப்புது. ஒருவேளை கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளையும் கேட்டு முடிச்சிட்டாங்களா? இல்ல இது ஒரு பெரிய தொல்லைக்கு ஆரம்பமா? தளபதியின் ரியாக்ஷன். விசாரணை முடிஞ்சு வெளியே வந்த தளபதி முகம் ரொம்பவே தெளிவா இருந்ததாம். எதையும் சந்திக்க நாங்க தயார்னு அவரோட அந்த அமைதியான நடை சொல்லுதுன்னு டிவிகே தொண்டர்கள் இப்போ சோஷியல் மீடியாவுல தெறிக்கி விட்டுட்டு இருக்காங்க மக்களே. உண்மையிலேயே இங்க என்ன ஃபிகர் ஓடுதுன்னா மக்களே, டாக்குமெண்ட்ஸ். சிபிஐ கேட்ட சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை தளபதி இன்னைக்கு சப்மிட் பண்ணிட்டாராம். அடுத்த கட்டம், இந்த விசாரணையோட ரிப்போர்ட்டை சிபிஐ இப்போ டெல்லிக்கு அனுப்ப போறாங்க. இதனாலேயே இப்போ விஜய்க்கு ரிலீஸா இல்ல ரிஸ்கான்னு அரசியல் வட்டாரத்துல பெரிய தொல்லை ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே. விசாரணை முடிஞ்ச கையோட தளபதி விஜய் அடுத்து என்ன அதிரடி காட்ட போறாரு? சிபிஐ ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே. இந்த 5 மணி நேர விசாரணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல உங்க கருத்தை தெரிக்க விடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் லோக்கல் பிராண்டி யாஷ்.